ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பொங்கலுக்காக நான் போட்ட கோலங்கள் ப்ளஸ் என்னோடய டைலர் ஷாப் ஒர்க் தாங்க உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா போகி அன்னைக்கு நைட்டு 9:30 ஆகிடுச்சி கடையிலேருந்து தைச்சிட்டு வர்றதுக்கு. எனக்கு கலர் மாவுலாம் ஈரமாக இருந்ததுன்னு பேப்பரில் போட்டு உணர வச்சுருந்தேங்க. இன்றைக்கி கோலம் நைட்டு போட்டது யாருன்னா நான், பாப்பாவங்க 2 பேரும், அம்மாவும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க கடையில். அவங்க கோலம் போட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து கோலம் போட்டாங்க. கோலம் ஃபினிஷிங் இப்படி தான் இருந்தது. எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கான்னு. கோலம் போட்டு முடிக்கவே 12:15 ஆகிடுச்சுங்க. இது எங்களோட கடை வாசலில் போட்ட கோலம் தான். இது பார்த்திங்கன்னா நானும் பெரிய பாப்பாவை மட்டும் போட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே தாங்க போட்டோம். போட்டுட்டு தான் அங்கே வீட்டில் போய் போட்டோம். செம்ம டயர்டு, தைச்சி எல்லாம் வீட்டு வேலையும் பார்த்துட்டு. இருந்தாலும் எனக்கு கோலம் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு கோலம் போடணுன்னா எங்கேருந்தா எனர்ஜி வரும்னு தெரியாது. இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையிலங்க. பாப்பாவங்க தூங்கும்போதே சொல்லிட்டாங்க, சீக்கிரமாக எழுப்பாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் சின்னதாக வாசலில் அருகாலுக்கு கீழே ஒரு கோலம் போட்டேன். இது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில் போட்டேங்க. இது நான் மட்டும்தான் போட்டேன். காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சி செல்லில் டக்குன்னு பார்த்த உடனே இந்த இது பிடிச்சிருந்தது, போட்டேன். நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். காலையில் வாசலுக்கு முன்னாடி வச்சுருக்க சின்ன சின்ன செடிங்களுக்கெலாம் தண்ணி விட்டு அதை அந்த பச்சையாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது பார்த்திங்கன்னா பூ, இன்றைக்கான பூவு. இதுலேயே குண்டுமல்லி செடி, அப்புறம் இப்போ இந்த காக்கட்டான் சின்னதாக பூ பூத்துருக்கு இல்லையா, இது கலர் காக்கட்டான்னு சொல்லி வந்தது. நல்லாவே இருந்தது, பார்க்கவே எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி காலையிலே நம்ம ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டு ஒரு வேலை செய்யும்போது பாருங்களேன், மைண்டே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா கறி நாளுக்கும் அடுத்த நாளுங்க. அடுத்த நாள் ஸ்கூல் பிள்ளைங்க போயிட்டாங்க. காலேஜும் இருந்தது, ஸ்கூலும் இருந்தது. அதனால் அனுப்பி விட்டுட்டு நான் ஒரு 10 மணிக்கெலாம் எப்பயும் போல் நம்ம டைலர் ஷாப்பில் ஒர்க்குக்கு ஆரம்பித்தாச்சு. இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க பெங்களூரில் இருக்காங்க. பிப்ரவரி மாதம் கல்யாணம். அதுக்கோசரம் இப்போயே இதெல்லாம் ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஓரம் அடித்து கொடுத்துட்டுப்பா, அப்புறமா நம்ம அது ப்ளவுஸ் எல்லாம் தைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது எந்தெந்த ப்ளவுஸ், ஆரி ஒர்க்கு இல்லை சாதா ப்ளவுஸ் அதெல்லாம் தெரியல. இப்போதைக்கு ப்ளவுஸ் கட் பண்ணி ஓரம் அடிக்கலான்னு சொல்லிவிட்டு எல்லா சாரியும் எடுத்து போட்டு கட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சாரீ பார்த்திங்கன்னா நல்ல க்ரீனு, செல்லு வெளிச்சத்துக்கு அந்த மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து ப்ளூ வித்து வயலட் நல்லா ஷேடாக இருந்துச்சு. இதுவும் நல்லா இருந்தது. எல்லாமே பட்ஜெட் பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு உள்ளார தான். இது எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தைக்கலான்ட்டு உக்காட்றேன். அதுக்குள்ளார பெடலில் பிரச்சனை. இந்த மிஷினோட பெடல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் மிஷின் வாங்கி கொஞ்ச நாள்லேயே வாங்கி போட்டுக்கிட்டேங்க. சின்ன சின்ன வேலை வைக்கும். நானும் அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி, கிறிஸ்மஸ் அப்பையும் அப்படி தான் வேலை வச்சிருச்சு, ஹெவியாக ஒர்க்காக போய்கிட்டு இருக்கும்போது. சரி, இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு அப்புறம் புதுசே வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாரு. எடுத்துகிட்டு போயிட்டு சாயந்தரம் தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் எல்லா ப்ளவுஸுக்கும் எல்லா சாரீக்கும் ஓரம் அடிச்சுட்டு அந்த வேலை மட்டும்தான் நேரம் முடிஞ்சுது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஏதாவது முக்கியமாக வேலை இருக்கும்போது இந்த மாதிரி ஏதாவது ட்ரபிள் கொடுக்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பொங்கல் அன்னைக்கும் எனக்கு கொஞ்சம் ட்ரபிள் கொடுத்தது. அப்புறம் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அப்புறம் தைக்க ஆரம்பிச்சிட்டேன். சாரியெல்லாம் எடுத்து ஓரம் அடிக்கிறதுக்காக போட்டேன், அதை அப்படியே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு தான் என்னால் ஓரம் அடிக்க முடிஞ்சுது. ஓரம் அடித்து எல்லாம் மடித்து எடுத்து வச்சுட்டு இன்றைக்கான ஒர்க்கு என்னால் ப்ளவுஸ் எதுவும் ஸ்டிச் பண்ண முடியல. எடுத்து இந்த இதை மட்டும் எல்லாம் ஓரம் மடித்து எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஆரம்பித்தேன். அதோட டைம் பார்த்திங்கன்னா 9 ஆகிடுச்சு. அதனால் அதோட விட்டுட்டேங்க. இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஷோல்டரில் வந்து உங்களுக்கு ஜாயிண்ட் வெளியில் இல்லாமல், பிசுறு வெளியில் இல்லாமல் தைக்கிற மாதிரி தாங்க நான் பெரும்பாலும் தைப்பேன். இது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேக் போர்ஷனில் வந்து சாதா, அதாவது லைனிங்கையும் மெயின் மெட்டீரியலையும் ஃபுல்லாக பதிச்சிட்டு அதுக்கப்புறமா அப்படியே போட்டுட்டு நீங்கள் லைனிங் சைடு முன்பக்கத்தோட லைனிங்கை வச்சுக்கோங்க. வச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மெயின் மெட்டீரியல் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துட்டு அதை வந்து பேக் சைடு உங்களுக்கு உள்பக்கம் வந்து வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி அதே ஷோல்டரில் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணும்போது திருப்பி நீங்கள் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த பிசுறு வந்து உள்ளார போயிடும். இப்போ பாருங்கள், இதுலேயே நான் 2 ஸ்டிச்சு போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு
அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை முன்பக்கமாக திருப்புனீங்கன்னா இந்த ஷோல்டரோட பிசுறு பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக போயிடும். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிசுறு வந்து வெளியில் இருக்காது. இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது ஓவர்லாக் போடுற அந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லா நீட்டாகவும் இருக்கும். உள்பக்கம் பார்க்கும்போது நம்மளுக்கு நீட்டாகவும் இருக்கும். நான் இந்த மாதிரி தாங்க தைப்பேன். இது இப்போ பாருங்கள், அந்த முன் சைடு திருப்பிக்கிறேன். இது இன்னொரு சைடையும் ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். இது 2 தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும் ஸ்ட்ராங்காக. இந்த பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் உள் சைடு அந்த பிசுறு பார்த்தீங்கன்னா இல்லை. இதுக்கப்புறமா நம்ம வந்து மெயின் மெட்டீரியலையும் லைனிங்கையும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக அந்த பிசுறெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு டாட் பிடிச்சி தைக்கும்போது நல்லா ஃபினிஷிங்காகவே இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம தைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் திரும்ப திரும்ப அதை நீங்கள் செய்யும்போது அது ஈஸியாக ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.